பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிறீர்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், கர்த்தர் நீர் செய்த நன்மைகளை உடைய வசனத்துக்கு சாட்சி சொல்லி கர்த்தர் நாம் இந்த நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதித்தேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதித்தேன். இயேசுவே உம்மை நான் துதித்தேன், துதித்தேன், எந்த வேளையிலும் துதித்தேன். இயேசுவே உம்மை நான் துதித்தேன், துதித்தேன், எந்த வேளையிலும் துதித்தேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என் நேசரும் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என் நேசரும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதித்தேன். இயேசுவே உம்மை நான் துதித்தேன், துதித்தேன், எந்த வேளையிலும் துதித்தேன். இயேசுவே உம்மை நான் துதித்தேன், துதித்தேன், எந்த வேளையிலும் துதித்தேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். சங்கீத புத்தகம் 34 சங்கீதம் 22 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்மாவை மீட்டுக் கொள்கிறார், அவரை நம்புகிற ஒருவன் மீதும் குற்றம் சுமராது என்று பாடப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, தெய்வ பிள்ளைகளுடைய ஆத்மா எந்த விதத்திலும் சோர்ந்து போகாதபடி அவர் நம்மை வழிநடத்துவதால் தான் அவரை ஆத்மநேசர் என்கிறோம். கர்த்தரை அறியாத நாட்களிலே எத்தனையோ பாவங்களினாலும் சுவாபக்கேடுகளினாலும் நாம் அவரை துக்கப்படுத்தி இருந்தாலும் அவரது கிருபையால் ரட்சிக்கப்பட்ட பின்பு நமது ஆத்மாவின் மேல் எவ்வளவு கரிசனை உள்ளவராய் இருக்கிறார் அல்லவா. இன்னும் அவரது ராஜ்ய பணிக்காக நம்மை அழைக்கும் போது சத்துருவினால் அநேக பாடுகளை நாம் சந்திக்க வேண்டி வரும் என்பதை அவர் அறிந்திருப்பதால் எல்லா வேளைகளிலும் நமக்கு துணையாயிருந்து எந்த விதத்திலும் நாம் மற்றவர்களுக்கு முன்பாக குற்றப்படுத்தப்பட்டு வெட்கப்பட்டு போகாதபடியும் காத்து வருகிறாரே. நமது தேவைகளை மட்டும் அவர் சந்திக்கிறவர் அல்ல, நமக்கு எல்லா விதங்களிலும் தேற்றரவாளராகவும் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இந்த வசனத்தை உறுதி செய்யும்படியாக நடந்த சம்பவங்களை இந்த நாளிலே சாட்சியாக கேட்போமா? கர்த்ததாமே இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவாராக. எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய பெரிதான கிருபையினாலே கர்மயிலத்தை மறுபடியுமாக அதை புதுப்பிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்பட ஆரம்பித்தோம். அந்த நேரம் பார்த்து என்னுடைய மகன் இன்னொரு பகுதியிலே குடியிருந்தார். அவர் அந்த வீட்டை காலி பண்ணி இங்கே கர்மயிலத்துக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. இப்போ அவருக்கும் வீடு வேண்டும், கர்மயிலத்தையும் புதுப்பிக்க வேண்டும், நிறைய காரியம் இருந்தது, தேவைகள் அதிகமாக இருந்தது. ஆனாலும் இந்த வேளையின் மத்தியிலே இன்னொரு சபை ஒன்று கட்டுமான பணி நடந்து கொண்டிருந்ததினாலே எல்லா தேவைகளையும் கர்த்தர் மகா கிருபையாய் சந்தித்து கர்த்தர் வழிநடத்தி கொடுத்தார். கர்த்தருடைய நாமம் இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவதாக. அது மட்டுமல்ல, அந்த பில்டிங் ரொம்ப பழசா இருந்ததினாலே அங்கே வேலை செய்ய வந்த மேஸ்திரி சொன்னார், ஐயா எந்த இடத்துல கையை வச்சா எந்த சுவர் விழணும்னு தெரியல, பயமாக இருக்குது அப்படின்னார். நான் சொன்னேன், தம்பி தைரியமாக செய்யுங்க, கர்த்தர் கூட இருக்கிறார், ஜெபத்தோடு நாங்கள் இதை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று. ஒரு நாள் திடீரென்று ஏற்கனவே சொல்லப்பட்ட பிரகாரமாக அந்த பால்கனி ஒரு 5 நிமிடத்தில் திடீரென்று இடிப்பதற்கு முன்பாகவே அதுவாகவே தானாக இடிந்து விழுந்தது. அந்த பால்கனி இடிந்து விழுகிறதற்கு முன்பாக அதற்கு கீழே ஒரு 5-6 பேர் வேலை செஞ்சு கொண்டிருந்தாங்க. அவங்க எல்லாரும் அந்த இடத்தை விட்டு போன ஒரு 5 நிமிடத்திற்கெல்லாம் அந்த பால்கனி இடிந்து விழுந்து ஒருவருக்கும் ஒரு சேதமாகாதபடி கர்த்தர் காத்து கொண்டார். என்னென்னா, அந்த சேதம் நடந்திருந்தால் ஒரு வேளை யாருக்காவது அடிபட்டிருந்தா
சர்ச் பில்டிங்கை ரிப்பேர் பண்ணும்போது இப்படி ஒரு ஆபத்து நேரிட்டு விட்டதே என்று கர்த்தரை குற்றப்படுத்தியிருப்பார்கள். அதிலிருந்தும் கர்த்தரைகளை காத்து கொண்டார். பிற்பாடு எல்லாம் முடிஞ்சு பெயிண்டிங் நடக்கும்போது பெயிண்ட் அடிக்கிற தம்பி எப்போ பாரு ஒரு உயரத்தில் ஒரு ஏணி கட்டி தொங்கி கொண்டிருப்பார். நான் போகும்போதெல்லாம் சொன்னேன், தம்பி சீக்கிரமாக கீழே இறங்கி வாங்கப்பா, இவ்வளோ உயரத்தில் கிட்டத்தட்ட 2 பில்டிங் உயரத்தில் நின்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே எல்லாம் அந்த கட்டுமான பணி காரியங்கள் எல்லாம் முடிந்த பிற்பாடு எனக்கு திடீரென்று இங்கே பில்டிங் ஒர்க் முடிஞ்ச பிற்பாடு ஒரு செய்தி வந்தது. அந்த தம்பி எங்கேயோ ஒரு போன இடத்துல கீழே விழுந்த அந்த பெயிண்டர் தம்பி தன்னுடைய கால்களை அவர் எலும்புகள் முறிந்து போனது, ஃப்ராக்சர் ஏற்பச்சு. நான் கட்டிடத்தில் கேட்ட, ஆண்டவரே 2 பயங்கரமான ஆக்சிடென்ட்டு நடந்திருக்குது, ஆனாலும் எதுவுமே இந்த பில்டிங்கில் நடக்காதபடி யாருக்கும் எந்த சேந்தமும் ஏற்படாதபடி கர்த்தர் உம்முடைய நாமத்தை மையப்படுத்தி கொண்டீர். உண்மை நம்பினேன், எங்களுடைய ஆத்மாக்கள் மீதும் எந்த குற்றம் வராதபடி காத்துக்கொண்டீர் என்று அந்த பிள்ளையின் வீட்டுக்கு போய் அங்கே அவனை பார்க்கவும் அவனுக்கு உதவி செய்யும் கர்த்தர்களுக்கு உதவி செய்தார். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் நம்முடைய ஆத்மாவை எல்லா வகைகளிலும் தேற்றுகிறவராக இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலே சத்துரு நமக்கு விரோதமாய் எழும்பி என்ன காரியத்தை செய்ய நினைத்தாலும் அதை எல்லாவற்றும் ஒன்றுமில்லாமல் ஆக்கி போட்டு கர்த்ததாமே அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி குற்றம் சுமராதபடி இம்மட்டும் காத்த தேவன் தொடர்ந்து நம்மை காத்துபடி நடத்துவார். நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான வேலைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தர் தமது ஊழியக்காரின் ஆத்மாவை மீட்டுக் கொள்கிறார். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக கர்த்ததாமே குற்றம் சுமராதபடி எல்லாவற்றையும் நன்மையாய் முடித்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.